தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்களில் ஒருவர் தனுஷ். தனுஷ் கைகளில் இப்போது ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன. தற்போதைய தேதியில் கோலிவுட்டில் அதிக படங்களை கைகளில் வைத்திருக்கும் ஹீரோ என்றால் அவர் தனுஷ் தான். அந்த அளவுக்கு படங்கள் இருக்கின்றன. நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளியான பவர் பாண்டி, ராயன் போன்ற படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இப்போது அவர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். ஏற்கனவே தெலுங்கில் தனது மார்க்கெட்டை வளர்ப்பதற்காக அவர் நடித்த வாத்தி படம் வாரி விட்டது. எனவே குபேரா படமும் அந்த லிஸ்டில் சேருமா இல்லை ஹிட் லிஸ்டில் இணையுமா என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்திருக்கிறது. குபேராவில் தனுஷுடன் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவரை ஹிந்தியில் திரு இஷ்க் மேன், ஹாலிவுட்டில் ஒரு படம், லப்பர் பந்து இயக்குனருடன் ஒரு படம், அமரன் இயக்குனருடன் ஒரு படம், போர் தொழில் இயக்குனருடன் ஒரு படம், இளையராஜாவின் பயோபிக், இட்லி கடை என பல படங்களை வைத்திருக்கிறார். இவற்றில் இட்லி கடை படத்தை அவர் இயக்கி நடிக்கவும் செய்கிறார். அப்படமானது முதலில் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போனது. இட்லி கடை என்ற திரைப்படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்துள்ளார். படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இப்படம் எப்போது வெளியாகும் என்பது இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என்றும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தெரிவித்தார். தற்சமயம் தனுஷ் தன் பாலிவுட் படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கின்றார். இதற்கிடையில் இட்லி கடை படத்தின் மீதமுள்ள படப்பிடிப்பையும் முடித்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண், சத்யராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்துள்ளனர். தனுஷ் இயக்கத்தில் உருவாக்கும் 4வது திரைப்படமான இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு இன்னும் முழுமை பெறவில்லை. இன்னும் 10% படப்பிடிப்பு பாக்கியுள்ளது. இதன் காரணமாக தான் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட இட்லி கடை திரைப்படத்தின் ரிலீஸ் தற்போது தள்ளி போயிருக்கின்றது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இப்படத்துடன் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வந்தது. எனவே அஜித் வெர்சஸ் தனுஷ் படங்கள் நேரடியாக மோத இருப்பதால் இரு நடிகர்களின் ரசிகர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு இட்லி கடை திரைப்படம் தள்ளி போவதாக தகவல்கள் வந்தது. மேலும் இந்த தகவலை இப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்தார். ஆனால் கடைசியாக அவரது இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. எனவே ஒரு இயக்குனராக கம்பேக் கொடுக்க காத்துக்கொண்டு இருக்கிறார் தனுஷ். இட்லி கடை மூலம் தனுஷ் மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்த்தால் இப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போய்விட்டது என நினைத்து தனுஷ் ரசிகர்கள் ஃபீல் செய்கின்றனர். இந்நிலையில் அவர்களை குஷிப்படுத்தும் வகையில் இட்லி கடை படம் பற்றி ஒரு தகவல் வந்துள்ளது. அதாவது தற்போதைய காலத்தில் ஒரு படத்தின் டிஜிட்டல் உரிமையை விற்பது மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது. அவ்வளவு எளிதாக ஒரு படத்தின் டிஜிட்டல் உரிமையை விற்க முடியவில்லையாம். அப்படி இருக்கையில் இட்லி கடை திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமை மட்டும் 45 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாம். அது மட்டும் இல்லாமல் இதர வியாபாரங்களை வைத்து பார்க்கையில் இட்லி கடை திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னரே தயாரிப்பாளருக்கு லாபகரமான படமாக அமைந்து விட்டதாம். என்னதான் இட்லி கடை திரைப்படம் ரிலீஸில் இருந்து பின்வாங்கியதாக சொன்னாலும் டைட்டில் அந்த அளவிற்கு எடுபடவில்லை போன்ற பல விமர்சனங்களை ரசிகர்கள் சிலர் வைத்தாலும் இப்படத்திற்கு மவுஸ் இருந்துதான் வருகின்றது. இந்நிலையில் இப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகும் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.